நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒத்திருந்தரைச் சேர்ப்பவர், காடல் கடலை வைத்தவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை போலிருப்பவர். ஓம் சாந்தி. ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் பட்டியனுடைய 25வது நாள், 25/1/2026. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முரளி 3/4/96, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, 96வது வருஷம். முரளியினுடைய தலைப்பு சேவையின் கூடவே எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வின் மூலமாக பழைய மற்றும் வீணான சமஸ்காரங்களிலிருந்து விடுபடுங்கள், முக்தி ஆகுங்கள். இதுதான் முரளியினுடைய தலைப்பு. அதனால் இன்றைக்கி 3 ஃபரிஸ்தா பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும் இல்லையா வானிலிருந்து. அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வின் ஃபரிஸ்தா, உள் உணர்வுடன் இருப்பவரே ஃபரிஸ்தா. ரெண்டாவது, யார் சதா குஷியாக இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. தாமரை மலருக்கு சமமாக விடுபட்ட மற்றும் அன்பாக யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. ஒரு பாட்டு கூட இருக்குது, பிரம்மா பவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் எப்படி ஃபரிஸ்தாவாக இருந்து வாழ்ந்தார். நம்ம பாபாவை ஃபாலோ பண்ணணும். அதனால் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறோம், அவருக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டது, அப்புறம் வைராக்கியம் வந்துருச்சு. சாட்சாத்காரம் எப்போலேருந்து பார்த்தாலும் அப்போலேருந்து அவருக்கு வைராக்கியம் வந்துச்சு. அதனால் ஃபரிஸ்தா ஆகணும் அப்படின்னா வைராக்கியம் வராத வரைக்கும் ஃபரிஸ்தா ஆக முடியாது. பாபா சொல்கிறாங்க, அவருக்கு வியாபார பிஸ்னஸ் அவருக்கு பயங்கரமான பிஸ்னஸ், லாபமே லாபம், நஷ்டமே இல்லை அவருக்கு. ஏன்னா வியாபாரத்தில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்த மாதிரி பெரிய வியாபாரி. பாபாவுக்கு எப்போ வைராக்கியம் வந்துச்சோ அப்பையிலிருந்து அவருடைய பரிஸ்தா அப்படிங்கிற பயணம் ஆரம்பமாச்சு. இதுதான் பரிஸ்தா ஆகிறதுக்கான முக்கியமான விஷயம், வைராக்கியம். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம், தாமரை மலருக்கு சமமாக யார் இருக்காங்களோ, நேராக பியாராவாக இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. அப்போ நேற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்று வசந்த பஞ்சமி, அதாவது வசந்த காலத்தினுடைய வெல்கம் பண்ணுற மாதிரி. அப்போ சரஸ்வதி தேவியை வெல்கம் பண்ணுறாங்க வசந்த பஞ்சமிக்கு, சரஸ்வதி பூஜை. வித்யாவின் தேவி வித்யாதேவி சரஸ்வதி. கல்வியின் கடவுள் யார் முக்கியமாக? உண்மையிலே ஜெகதம்பா, நம்மளுடைய மம்மா. அப்போ நம்ம எல்லாம் யார்? ஜெகதம்பா சரஸ்வதியினுடைய குழந்தைகள், மாஸ்டர் ஜெகதம்பா.
அதனால் நம்ம முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ இப்போ எல்லாருமே வித்யா தேவிகள் மற்றும் வித்யா தேவர்கள். அப்போ ஃபரிஸ்தா நம்ம எப்படி ஆகிறது, எப்போ ஆகிறது? எப்போ ஞாரா மற்றும் பியாராவாக இருக்கும், அன்பாக மற்றும் விடுபட்டு இருக்குமோ அப்போ தான் ஃபரிஸ்தா ஆக முடியும். தாமரை பூவினுடைய அடையாளம் எது? விடுபட்டு இருக்கிறது, அன்பாக இருக்கிறது தானே. அது தண்ணியில் இருக்கும், இல்லைன்னா சேத்துல இருக்கும், ஆனாலும் அதில் ஒட்டாது. பரமாத்மா நம்மளை வந்து எங்கேருந்து செலக்ட் பண்ணாரு? சேத்துல இருந்தோம் நம்ம. சரஸ்வதி தேவி, அப்புறம் துர்கா தேவி, வேறு யார், லக்ஷ்மி தேவி, அவங்க 3 பேருக்குமே கமலாசனம் காட்டுறாங்களா, தாமரை மலரில் உட்காந்துருக்காங்க. அதாவது எல்லாமே அவங்க ஒயிட்டாக காட்டுறாங்க. அவங்க ட்ரெஸ் ஆகட்டும், அதனுடைய வாகனமாகட்டும், தாமரை ஆகட்டும், அவங்க வீணையும் ஒயிட்டாக இருக்கும். சரஸ்வதிகிட்டேருந்து என்ன கேட்குறாங்க? கல்வி கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பாபா வந்து என்ன கொடுக்குறாரு? ஞானம் தான் கொடுக்குறாரு. ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்குது. நமக்கு நிமித்தமாக இருக்கிறது சரஸ்வதி தேவி. அவங்க மூலமாக, சரஸ்வதி தேவி மூலமாக, சரஸ்வதி தேவி மூலமாக நமக்கு ஞானம் கொடுக்குறாரு பாபா. அப்போ எல்லாரும் யார்? வித்யா தேவி மற்றும் வித்யா தேவன். ஸ்வேதலங்கர் பூஜிதா. என்ன அலங்காரம்? வெள்ளை அலங்காரம், ஃபுல்லாகவே வெள்ளை. கம்மல் எல்லாமே வெள்ளையாக இருக்கும். மாலை, நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வார்த்தைகள், எண்ணத்தின் மூலமாக சேவை பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய அலங்காரமாக மாறிடுது. மனதின் மூலமாக சேவை பண்ணும்போது கூட எல்லா அலங்காரமும் நமக்கு கிடச்சிருது. நம்மளுடைய திருஷ்டி விருத்தி சுத்தமாக இருக்கும்போது என்ன ஆகுது? அதற்கான அலங்காரம் நமக்கு கிடைச்சிது சத்தியத்தில். நம்மளுடைய பார்வையும் சுத்தமாகிடுது, தூய்மையாகிடுது. முதல்ல பிராமணன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய திருஷ்டி ஒரு விருத்தி ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தது, அழுக்காக இருந்தது. இப்போது வந்து அது நறுமணம் மிக்கதாக மாறிடுச்சு. அதனோட பாபா வந்து புஷ்பம் போல் அழகானவங்களாக மாற்றுறாரு, முள்ளிலிருந்து மலராக மாற்றுறாரு. இதுதான் தாமரை மலருக்கு சமமான வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தாமரைப்பூ மாதிரி சிரேஷ்டமாக மாறிட்டுருக்கு. சேற்றில் முளைத்த செந்தாமரை. 2வது ஃபரிஸ்தா, எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவரே ஃபரிஸ்தா. வைராக்கியம்னா என்னது? ஞானம், பக்தி, வைராக்கியம். வைராக்கியம் இல்லாத வரைக்கும் நம்ம இந்த வாழ்க்கையில் வரவும் முடியாது, எந்த முயற்சியும் பண்ணவும் முடியாது. இன்றைய காலத்தில் மவுண்ட் அபில் என்ன போயிட்டுருக்குது? குளிர் காற்று, குளிர் பயங்கரமாக இருக்குது. சென்னையிலையும் பயங்கரமாக குளிராக இருக்குது, காற்றோடு சேர்ந்த குளிர். 18 ஜனவரியிலேருந்து ஆரம்பித்தது, அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. 18ஆம் தேதி பயங்கர பனி, குளிர், அனல், அந்த பனி, மூடு பனி நிறைய இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா -3 டிகிரி போயிடுச்சு, -7 டிகிரின்னு சிலவங்க சொன்னாங்க. இவ்வளோ குளிர் அடிக்குது. அந்த இப்போ ரஜாயினுடைய சுகத்தை எடுக்கிறத விட்டுட்டு, கம்பளியினுடைய சுகத்தை எடுக்கிறத விட்டு இங்கே உட்காந்துருக்கிறோமே, இதுவே பெரிய புருஷார்த்தம், இதுவே பெரிய வைராக்கியம். அதனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவங்க எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க? சுகமாக தூங்குறத விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ பனியில் எவ்வளோ பனியாக இருக்குதுங்க, குளிருது. எதுக்காக உட்காந்துருக்குறோம்? பட்டி பண்ணுறோம். அப்புறம் முழு உலகத்துக்கும் முக்தி கொடுக்கறதுக்காக. அதனால் வைராக்கியம் நான் இப்போ ஆகிட்டேன், மற்றவங்களையும் வைராக்கியம் ஆக்குறதுக்காக அங்கே உட்காந்துருக்குறேன். இவரை காட்டுறாங்க இல்லையா, அர்ஜுனனை காட்டுறாங்க. அவருக்கு முன்னாடி சாச்சா, மாமா, காக்கா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அண்ணன், தம்பி எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை, அது உலக சண்டையாயிடுச்சு. முதல்ல ரொம்ப பெரியவர்னா பீஸ்ம பிதாமகர், அவர் தான் தோள்களில் எடுத்து வளர்த்தவர், தாத்தா. அவரே எதிராக நிற்கிறாரு முதலா. யார் கையில் கொடுத்து கற்றுக் கொடுத்தாரோ அவருக்கு மேலே நம்ம அம்பு விடணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. இது யாராக இருந்தாலுமே பெரிய ஒரு விஷயமா இருக்குல்ல. மோகம், எவ்வளோ பெரிய மோகத்தினுடைய விஷயம் அது. எப்படி என்னுடைய தாத்தா மேலே நான் அம்பு விடுவேன் அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சாங்க. அப்புறம் குரு துரோணாச்சாரியார் எதிரில் இருந்தார். அவரை எதிர்த்து எப்படி நம்ம விட முடியும்? ஒரு குருவை எதிர்த்து வித்தை கற்றுக் கொடுத்தது மேலேயே நம்ம பிரயோகம் எப்படி பண்ணுறது? அப்புறம் சொந்த பந்தங்கள் வேற விஷயம், ஆனால் குருவினுடைய சம்பந்தம், குருவே இருக்கிறாரு முன்னாடி. குரு மேலே எப்படி நம்ம அட்டாக் பண்ண முடியும்? குருவை எதிர்த்து எப்படி சண்டை போடுறது? இது மிகப்பெரிய ஒரு பெரிய மோகம். அதனால் என்ன பண்ணார் அர்ஜுனன்? அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு வெற்றியும் தேவையில்லை, எனக்கு ராஜ்யமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நரகத்துக்கே நான் போயிடுறேன், பரவாயில்ல. அப்போ அவருக்கு வந்து சாட்சாத்காரம் கிடைச்சது கடைசியில்.
அதனால் என்ன ஆனார் கடைசியில்? நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா, மோகத்தை வென்ற நினைவு சுரூபமாக மாறிட்டார். அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஸ்மிருதி வந்துருச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்க, இறக்க போகிறவங்க, ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது, நானும் ஆத்மா, எல்லாருமே ஆத்மா, அவங்கவுங்க பாட்டு நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம வெறும் கை ஆக்ஷன் தான் கொடுக்குறோம், செய்பவர் செய்பவர் அவர், அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது, செய்பவரும் அவரே செய்ய வைப்பவரும் அவரே, நான் வெறும் கருவி மாத்திரமே, நான் இல்லையெனில் இன்னொருவர் இருப்பார் அந்த இடத்தில், எனக்கான பாக்கியம் எனக்கானது, நான் இதுக்கு முன்னாடியும் செத்து போயிருந்தேன், இப்பவும் செத்து சாக போகிறேன், அவ்வளோதான். அதனால எல்லாருமே நம்ம லௌகீக வீட்டிலேருந்து வைராக்கியம் வந்து அந்த குருஷேத்திரத்துலேருந்து விடுபட்டு நம்ம அங்கே வந்துட்டு வைப்போம். வைராக்கியம் தான் அங்கே வர வச்சிருக்கு. அதனால நம்மளுடைய சம்பந்தம் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் மேலே ஞான பானத்தை விடணும், ஞானத்தால் அவர்களை வீழ்த்த வேண்டும், ஞானத்தினுடைய பானத்தை செலுத்தி அவர்களை தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பணும். நம்ம முன்னாடி இப்போ வந்திருக்கிறது யாரு? பரமாத்மா தாட்சி. அவர் கூப்பிடுறாரு, எந்திரிங்க, விழித்தெழுங்கள், எழுமின் விழுமின் அப்படிங்கிறாரு. எந்திரிங்க குழந்தைங்களே, சத்தியுகம் வரப்போகுது அப்படிங்கிறாரு பாபா. அதனால் வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரு. அதனால் அங்கே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணுன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வு இருக்கணும், ஃபரிஸ்தா ஆகணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வுனா என்ன? நம்ம அந்த சரீரம் எல்லாம் இருக்க முடியுமா? கண் மூலமாக பார்க்குறோம், காது மூலமாக கேட்குறோம், வாய் மூலமாக பேசுகிறோம், எல்லா காரியங்களும் சரீரத்தின் மூலமாக தான் செய்கிறோம். இந்த சரீரம் இருக்கும்போது தான் பாபாவோட நினைவும் பண்ண முடியுது, சேவை பண்ண முடியுது. சரீரம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதனால் எப்போவுமே கூட இருக்கக்கூடிய இந்த சரீரத்தின் மீது ஒரு வைராக்கியம் வரணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ குளிர் இருக்குது, ஆனாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டீங்க, இது கூட பெரிய வைராக்கியம். 2 மணிக்கே வந்துட்டாங்க நிறைய பேர் யோகாவுக்கு. இந்த பனியில் குளிர் மைனஸில் போனால் என்ன, ப்ளஸில் போனால் என்ன, நமக்கு என்ன கஜானா கிடைக்குது? அதுதானே முக்கியம். எல்லைக்கு அப்பாற்பட்ட கஜானா கிடைச்சிட்டு இருக்கு, நமக்கு ராஜ்யத்திற்கான கஜானா கிடைச்சிட்டு இருக்கு. ரஜாயி கிடைக்கல, ரஜாயில தான் தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ ராஜ்யம் கிடைச்சிட்டு இருக்கு. ராஜாயின்னு சொன்னோடனே நீங்கள் ரஜாயின்னு புரிஞ்சுக்காதுங்க. ராஜ்ய அதிகாரி ஆகிறதுக்கான ராஜாயி, அதாவது ராஜ்யம் கிடைக்குது. அதனால ஃபஸ்ட்டு ராஜ்யம் யார் மேலே பண்ணணும்? நம்ம கர்மேந்திரியங்கள் மேலே ராஜ்யம் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு தான் அந்த போராட்டம், இனி சுகமான உலகம் வரப்போகுது. அதனால் எல்லாரும் புது உலகம் வர வெல்கம் பண்ணுறதுக்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவராக மாறி இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. வைராக்கியம்னா எதை சொல்கிறது? பாபா முரளியில் சொல்கிறாரு, நீ எதை விட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு, இதுக்கு வைராக்கியம்னு சொல்லலாமா? கௌதம புத்தர், மகாத்மா புத்தர் இருந்தார், அவர் எல்லா ராஜ்யத்தையும் விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரி எஸ்கேப் ஆகிட்டார். அவருடைய ஜாதகம், பிறந்தவொடனே ஜாதகம் பார்த்தார் அவங்க அப்பா. அப்போ ஜோசியர் சொல்கிறாரு, இவருக்கு முன்னாடி 3 விஷயங்கள் வந்துடவே கூடாது, 3 விஷயங்கள் வந்தது அப்படின்னா இவர் சன்னியாசி ஆயிடுவார். ஒருவேளை இவர் சன்னியாசியாக இல்லாமல் ராஜா ஆனார்னா பெரிய சக்கரவர்த்தி ஆயிடுவார், இல்லைன்னா கௌதமர் புத்தர் ஆயிடுவார் அப்படின்னாரு. அதனால 3 விஷயங்கள் வரவாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ ராஜா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார் அவருக்கு. அதாவது 3 விஷயம்னா, வயசானவங்களை அவர் பார்த்துடவே கூடாது, அப்புறம் நோயாளியை பார்த்துடக்கூடாது, பிச்சைக்காரனை பார்த்துடக்கூடாது, இந்த 4 விஷயங்கள், அப்புறம் டெட் பாடியை பார்த்துடக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் எப்போ இது வரைக்கும் பார்க்கலையோ அது வரைக்கும் இவர் ராஜ்யத்தில் இருப்பார். அதனால் அவருக்கு முன்னாடி ஒரு பொழுதும் வயசானவங்களும் போனதில்லை, நோயாளியும் போனதில்லை, பிச்சைக்காரனும் போனதில்லை, டெட் பாடியும் அவருக்கு முன்னாடி காட்டினதே கிடையாது. அந்த மாதிரி சேஃப்டியாக வளர்த்துட்டு இருந்தார் அவங்க அப்பா. ஒரு நாள் வந்து 4ஐயுமே ஒரே நாளில் பார்க்குறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, என்ன வாழ்க்கை, இவ்வளோ துக்கம் நிறைஞ்ச வாழ்க்கையா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ராத்திரியே இதுக்கான பதில், அப்போ நான் யார், உண்மையிலேயே யார் அப்படின்னு தேடுறதுக்கான வேட்டையில் போயிடுறாரு. நான் யாருங்கிற ஒரு கேள்விக்காக காட்டுக்கு போயிட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு. வைராக்கியம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராஜஸ்தானுடைய கோபிச்சந்த் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். 100 ராணிகள் இருந்தாங்க அவருக்கு பசங்க இல்லை, 100-150 பொண்ணுங்க தான் இருந்தாங்க. அவருடைய குரு வந்து கோரக்நாத் ஜி அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் தான் வந்து கோபிச்சந்தோடைய குருவாக இருந்தார். இப்போ அங்கே சன்னியாசி ஆகிட்டார். ராஜா தானே ஏற்கனவே ராஜாவாக இருந்தார், இப்போ வந்து சன்னியாசி ஆகிட்டார். அதனால் ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அங்கே ரூல்ஸு. அதாவது சன்னியாசிகள் சமைக்க மாட்டாங்க, பிச்சை என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிடுவாங்க. சன்னியாசியான என்னாச்சு, காவி ட்ரெஸ் கொடுத்தாரு, அப்புறம் என்ன வெளியில் கிடைக்குதோ அதுதான் சாப்பிட்ணும், எங்கே தங்கிறதுக்கு என்ன கிடைக்குதோ அதிலே தூங்குவாங்க, அவ்வளோதான். இப்போ அவர் சொல்கிறாரு, குருஜி உன்னுடைய ராஜ்யத்தில் போய் பிச்சை வாங்கிட்டு வா அப்படின்ட்டாரு. ஒவ்வொரு கிராமமாக போகிறாரு.
அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிச்சை வாங்குறாரு. சிலர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, சிலருக்கு தெரியலை யாருன்னு. அவர் ராஜா வந்து சாது வேஷத்தில் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவருக்கு நிறைய தட்சணை கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையும் அவர் குருக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொண்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பிச்சை எடுத்து ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கே அவர் போய் சேர்ந்துட்டார். வீட்டுக்குள்ளே பிச்சைக்கு போயிருக்காரு, அதாவது அரண்மனைக்குள்ளே. குரு அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வச்சுருக்கிறாரு, அவருடைய வீட்டிலேருந்தே அவர் பிச்சை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப டஃப்பாக இருக்குல்ல. சரி, சன்னியாசி ஆயாச்சு, வீடை விட்டுட்டு போயாச்சு, மறுபடியும் வீட்டில் போய் பிச்சை எடுத்துகிட்டு வானா எப்படி கஷ்டமாக இருக்கும்ல. அவருடைய 100-150 ராணிகள் இருந்தாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல அவரை ராஜா அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க. அவர் சொல்கிறார், பிச்சாந்தேஹி, பிச்சை கொடுங்க அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்தூலமான பிச்சை கொடுக்க மாட்டேன், 3 பிச்சை உனக்கு கொடுக்குறேன், சூட்சமானது வார்த்தைகள், நான் 3 பிச்சை என்ன கொடுக்குறேனோ அதை எப்போவுமே கூட வச்சுக்கோ அப்படின்றாங்க அவங்க அம்மா. எப்போவுமே கூட வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு என்னன்னா, சதா சுவையான சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு, டெய்லி டேஸ்டியான சாப்பாடு சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. 2வது, நல்ல சுகம் கொடுக்கக்கூடிய கட்டில்ல மெத்தையில் தூங்கு. 3வது வந்து சதா கோட்டைக்குள்ளே பாதுகாப்பாக இரு அப்படின்னு. நீ பாதுகாப்பாக இருந்தனா உன்னை யாரும் ஆக்கிரமம் பண்ண மாட்டாங்க, அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதனால எப்பவும் கோட்டைக்குள்ளே இரு. இந்த 3 பிச்சை கொடுத்தாங்க, இந்த 3 விஷயங்களை. அப்போ அவர் யோசிக்கிறாரு கோபிச்சந்த் ராஜா, இது வந்து நம்ம கையில் இல்லை இப்போதைக்கு இந்த 3மே. அப்போ அவங்க அம்மாகிட்ட கேட்குறாரு, இதனுடைய அர்த்தம் என்ன? சுவையான சாப்பாடு சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க அம்மா சொல்கிறாங்க, எது வரைக்கும் உனக்கு பசிக்கலையோ, நான் வந்து சாப்பிடல அப்படின்னா செத்து போயிடுவேன், அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது மட்டும் சாப்பிடு, அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிடணும். அந்த நேரத்தில் நீ உனக்கு காஞ்சி போன ரொட்டியாக இருந்தால் கூட, பழைய கஞ்சியாக இருந்தால் கூட, அது வந்து ரசகுல்லாவாக தெரியும், லட்டுவாக தெரியும், ஜிலேபி மாதிரி தெரியும், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அந்த நேரத்தில். அதனால் இந்த மாதிரி டெய்லி நல்லா பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். அப்போ சரி ஓகேன்ட்டார். அப்போ 2வது, நல்ல வசதியான கட்டில் தலகானையை வச்சு தூங்கு, பெட்டெல்லாம் போட்டு தூங்கு அப்படின்னு வந்ததில்ல 2வது. அப்போ சொன்னாங்க, நீ கட்டில் போய் உட்காந்துட்டு தூக்கம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத, எப்போ தூக்கம் வருமோ அப்போ தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. தூக்கம் வரலன்னா காரியங்கள் செய், ஆனால் ஒரு பொழுதும் கட்டில் போய் படுத்துக்கிட்டு தூக்கம் வருமா வருமா வருமானு வெயிட் பண்ணாத. அந்த மாதிரி எப்போ உனக்கு தூக்கம் நல்லா வருதோ, நான் இப்போ தூங்கலைன்னா தூங்கியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில நீ தூங்குன அப்படின்னா, நீ கல் மேலே தலை வச்சு தூங்கினா கூட சுகமாக தூங்கிடுவேன். இல்லைன்னா கட்டில் தலகாணி கூட என்னவா இருக்கும், முள்ளாக தெரியும், தூக்கம் வராது, முள் படுக்கை மாதிரி தான் தோணும். அவன் ஓகேன்னு சொல்லிட்டாரு, 2வது ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு. அடுத்து 3வது, கோட்டைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கோட்டைக்குள்ளே வந்து ராஜா ராணி எல்லாம் சேஃப்டியாக இருப்பாங்க இல்லையா? அவங்க சொன்னாங்க, குருவினுடைய நினைவு, குருவினுடைய நினைவு தான் உனது கோட்டை, பாதுகாப்பு கோட்டை. ஒரு செகண்டு கூட குருவினுடைய நினைவு கட்டாயிடக்கூடாது. பாபா வந்து நமக்கு என்ன நினைவு கோட்டை கொடுத்துருக்கிறாரு? நினைவு அப்படிங்கிற கோட்டை. பாபா நினைவுக்கு தான் நமக்கு கோட்டையாக இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு க்ஷணமும் எங்கே போனாலும் சரி பாபா நினைவில் இருக்கணும். பாபான்னு சொல்கிறாரு, சார் எப்போ எந்நேரமும் என்னுடைய நினைவில் இருந்தால் உங்களுடைய முடியை கூட யாராலும் அசைக்க முடியாது. நான் இப்போ மிலிட்ரியில் இருந்தனோ, அப்போ வந்து எனக்கு வந்து கிருஷ்ணா நகரத்தில் வந்து எனக்கு டியூட்டி கிடச்சிது மியூசியத்தில். அந்த மேஜர் எனக்கு வந்து கையில் எந்த ஆயுதமும் கொடுக்கல, துப்பாக்கியும் இல்லை, லத்தியும் இல்லை. அமிர்த வேலை நேரம், காலையில் ரொம்ப இருட்டாக இருந்தது. அந்த நேரத்தில் 7 தீவிரவாதிகள் சுற்றி வளைச்சிட்டாங்க. அவர் பாபா குழந்தையா வேற இருந்தார், அவருக்கு ஒன்றுமே தெரில. அந்த நேரத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு தெரிஞ்சது, ஒரு கல், உருண்டை கல் இருந்தது. அதை எடுத்து, அதுதான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த நேரத்தில் அந்த கல்லை எடுத்துகிட்டு அப்படியே அவங்கள மேலே அட்டாக் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் காட்டினார். இந்த டெரரிஸ்ட், அந்த தீவிரவாதிகள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் வந்து பாம் நம்ம மேலே போட போகிறான், ஓடு அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. பாருங்க, பாபா வந்து புத்தி எப்படி அவருக்கு வேலை செய்ய வச்சு காப்பாற்றிட்டார் பாருங்க. அந்த பாம் வந்து அவரை காப்பாற்றலை, அந்த கல் அவரை காப்பாற்றலை. பாபா சொல்கிறாரு, நினைவினுடைய கோட்டை, பாபா நினைவு அப்படிங்கிற அந்த கோட்டையை அவரை காப்பாத்துச்சு. அதனால தான் பாபா என்ன அடிக்கடி சொல்கிறாரு, எப்போவுமே பாபா நினைவில் இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு அளவு பாபா நினைவில் இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சக்தி நிறையும், அந்த அளவு உங்களுக்குள்ள சக்தி வரும். சத்தியுகத்துக்கு நம்ம எப்படி போவோம், எப்போ போவோம்? சக்திசாலியான, முழு சக்திசாலி ஆனாதான் நம்ம போவோம். தெரியும்ல உங்களுக்கு, அங்கே வக்கீல் கிடையாது,
வக்கீல் இல்லை, மந்திரி கிடையாது. அங்கே மந்திரி கிடையாது அப்படின்னா அப்போ மந்திரியினுடைய ஞானமும் இங்கே நம்ம எடுத்துகிட்டு போனோம்ல. எவ்வளோ சக்திசாலியாக இருப்போமோ அந்த அளவுக்கு அங்கே நம்ம உயர்ந்த போஸ்டிங்கில் இருப்போம். நம் புத்தி சரீரம் எல்லா ரீதியிலையும் பாபாவுடைய ஒவ்வொரு அங்கத்துலேயும் பாபாவுடைய நினைவு இருக்குது. நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் பாபா நினைவு இருக்குது அப்படின்னா அப்போ சக்திசாலியாக மாறிடுவோம். சக்திசாலியாக மாறி தான் நம்ம சத்தியத்துக்கு போவோம். எப்போ நம்ம சக்திசாலி ஆயிடுறோமோ அப்போ நமக்கு அங்கே வக்கீலும் தேவையில்லை, சேனாதிபதியும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. ஒரு ராஜாவே போதும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். இப்போ மூணாவது யார் குஷியாக இருக்காங்களோ அவங்க தான் பரிசுத்தா. நேற்று கூட இதை பற்றி டீட்டெயிலாக பாப்பா சொன்னார். ஏதாவது பிராப்தி கிடைச்சதுன்னா அப்போ குஷி இருக்கும், அப்படி கிடையாது. அது குஷி கிடையாது. ஞானத்துக்கு வந்த பிறகு நமக்கு என்ன கிடைச்சது, என்ன பிராப்தி கிடைச்சது? சுயம் பகவான் கிடைச்சாரு, சுயம் பகவானுடைய பரிவாரம் கிடைச்சது, சுயம் பகவானுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு, நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ பாபா மீட்ரு நடக்குது, டைமண்ட் ஹாலே ஆகட்டும், ஓம் சாந்தி பவன் ஹாலே ஆகட்டும். இந்த பிராப்தி வந்து சாதாரண பிராப்தியா என்ன? வேறு ஏதாவது சத்சங்கம் இருக்குதா? இதை விட மிகப்பெரிய பிராப்தி கிடைக்கிற வேறு ஏதாவது சத்சங்கம் நமக்கு இருக்குதா அந்த உலகத்தில்? பிராப்திகள் ரொம்ப 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 உயர்ந்த கிடைக்குது அப்படின்னா அது இங்கே மட்டும்தான். எங்கே தான் பகவான் வந்திருக்கிறார், பாபா இருக்கிறார், சிவன் பரமாத்மா சிவன் இருக்கார். பரமாத்மா இங்கே தான் அவதாரம் பண்ணியிருக்காரு. அல்லான் ஜெகோவா காட்ஃபாதர் சிவா இங்கே தான் இப்போ அவதாரம் பண்ணியிருக்காரு. அது நமக்கு தான் தெரியும். அதாவது பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க, பரமாத்மா ஒரு தடவை யார் ஸ்மரணா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 7 ஜென்மங்களுடைய பாவங்கள் விநாசமாயிருது அப்படின்னு பக்தியில் சொல்கிறாங்க. சப்த ஜென்மம் கிருதம் பிரயம் ஸ்மரணம் விநாசந்தி. இறைவனுடைய ஒரு சன நேரத்து நினைவின் மூலமாக 7 ஜென்மங்களுடைய பாவங்கள் விநாசமாய் அழிந்து போய்விடும் அப்படின்னு பழமொழி இருக்கு. ஆனால் பல மணி நேரம் பரமாத்மா வந்து நம்ம கூட பேசுகிறாரு, அவருடைய நினைவு சுரூபமே நம்ம மாறிடுறோம் டைமண்ட் ஹாலில் பாபா வரும்போது அப்படின்னா இப்போ அதனுடைய புண்ணியம் எப்படி இருக்கும் பாருங்கள். எத்தனை ஜென்மங்களுடைய பாவங்கள் அங்கே கழுகப்படுது, சுத்தமாக்கப்படுது, அழிஞ்சு போகுது, அழுக்குகள் அனைத்தும் க்ளீன் ஆயிடுது அந்த பிரபு மிலன் மூலமாக, கடவுளுடைய சந்திக்கிறதன் மூலமாக. உலகத்தில் சொல்கிறாங்க நிலக்கரி வந்து ஒரு பொழுதும் கழுவப்படாது, வெள்ளையாகாது, கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, யோகா அக்னியின் மூலமாக கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாயிருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கரியை வந்து எப்போ நம்ம எரிக்கிறோமோ அப்போ அந்த பவுட்ரு வெள்ளையாயிரும் தெரியுமா? அந்த மாதிரி யோகா அக்னியின் மூலமாக கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா வெள்ளையாக மாறுகிறது. இதுக்கு முன்னாடி கருப்பாக இருந்திருப்பாங்க நிறைய ஆத்மாக்கள், பாபாவுடைய சங்கத்தில் வராங்க, வந்ததும் அவங்க கரியாக இருந்தாங்க, கரியாக வந்ததும் பாபாவுடைய சங்கத்தில் வந்ததுனால அவங்க வெள்ளையாயிட்டாங்க. இங்கு பாட்டிலுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இங்கு பாட்டிலில் வந்து எப்படி அதில் இருக்கிற அழுக்கை வந்து எடுக்கிறது அப்படின்னா அது தண்ணியை ஊற்றிட்டே இருங்க, பைப்பை டேப்பை திறந்து வச்சுட்டே இருங்க, அது மேலே போயிட்டே இருக்கும், இது வெளியே போயிட்டே இருக்கும் அழுக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் தண்ணி ஆயிரும் ஃபுல்லாகவே. அதே போல் ஞானத்தினுடைய ஜலமாகட்டும், இல்லை ஞானத்தினுடைய அமிர்தம்னு சொல்லலாம், பரமாத்மா நம்ம மேலே மழையாக பொழிஞ்சிட்ருக்கிறார். அவருக்கு முன்னாடி போய் உட்காந்துருங்க, டெய்லி முரளி கேளுங்க, அவர் சொன்ன ஞானத்தை மனன சிந்தனை பண்ணுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதனுடைய சொரூபமாகுங்க. அப்போ உள்ளுக்குள்ளே கருப்பு இருக்குமா, கரு நிறங்கள் அனைத்தும் போயிடும். அதனால் தாமரை மலருக்கு சமமாக ஆயிடுவோம், தேவதை ஆயிடுவோம். ஒரு மந்திரம் சொல்லுவாங்கள்ல, ஸ்வேத பத்மாசனா தேவி ஸ்வேத புஷ்பாஞ்சலி, அந்த மந்திரம் வித்யாதேவி யார்? நம்ம தான் எல்லாருமே. யார் வித்யாதேவி? வித்யாதேவன் ஆவாங்க நம்ம எல்லாரும் தான். ஏன் பாபாவுடைய குழந்தைங்க. எப்போ நம்ம அதே மாதிரி ஆகிறோமோ அப்போ நம்ம சத்தியத்துக்கு போயிடுவோம். அப்போ நம்மளுடைய கண்கள் கமலமாயிரும், கமல நயனமாயிரும். நம்மளுடைய கைகள் கமல கைகள், கமல வாய், கமல கண், கமல பாதங்கள், மதுரம் 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 சலித்தம் மதுரம், எல்லாமே மதுரமாயிரும், இனிமையாக மாறிடும். நம்மளுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு செயலும் அனைவருக்கும் நன்மை வழங்கக்கூடியதாக மாறிவிடும். அச்சா, ஓம் சாந்தி. ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரசமரியாதையுடன் இருப்பவர், தூய தனித்தன்மையில் கொண்டவர்,
தெளிவானவர் அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான் ஃபரிஸ்தா அவர்தான்